தான் தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் தான் உங்கள் வழிபோக்கன் சேர்மன். இன்றைக்கு அங்கே நிற்கிறோம் என்றால் யாழ்ப்பாணத்தில் முக்கியமான ஒரு இடத்துல நிற்கிறோம். அதாவது இங்கே வந்து ஒரு புத்தக கண்காட்சி திருவிழா வந்து இடம்பெறுது. அது இங்கேண்டா யாழ் ஐடி கப் நடத்துகின்ற திருவள்ளுவர் பண்பாட்டு மையத்தில் நிற்கிறோம். அது 3 நாட்கள் வந்து வெள்ளி சனி ஞாயிறு 3 நாட்கள் வந்து இடம்பெற போது அதை உங்களுக்கு காண்பிக்கிறாங்க. அங்கே என்னென்ன விடயங்கள் என்பதை காண்பிக்கிறாங்க. என்னுடைய முழுமையான நோக்கம் மட்டும் இல்லாமல் இங்கே பாடசாலை மாணவர்கள் பெரியவர்கள் சொல்லி நிறைய புத்தகங்கள் சமூக சேவையான விடயங்கள் நிறைய புதுமையான விடயங்களை இங்கே பார்க்கக்கூடியமாக இருக்கும். நான் போன வருடம் அதுக்கு ஒரு வருடம் வந்திருந்தேன். இந்த 3வது வருடம் வந்து மிகவும் சிறப்பாக தான் செய்யணும். அதான் வந்து உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். போன வருடம் நான் பார்த்ததில் பாடசாலை மாணவர்கள் மற்றவர்கள் வந்து கண்டுபிடிப்புகள் சமூகத்துக்கு தேவையான கண்டுபிடிப்பு சமூகத்தை மாற்றக்கூடிய பல கண்டுபிடிப்பு நான் சென்ற வருடம் வந்து பார்த்துருந்தேன். அப்போ இங்கே நிறைய பேர் இருப்பினும் எல்லாரையும் காண்பிக்க முடியாது. இந்த நிகழ்ச்சி குறிப்பிட்ட நேரத்துக்குள் முடித்தாக வேண்டும். என்னால் முடிந்த அளவுக்கு உங்களுக்கு பிரியோசனமான விடயங்களை காண்பிப்பேன் நம்புகிறேன். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். வணக்கம். உங்கள் சம்பந்தமாயோ இல்லை உங்களோட அணியின் சம்பந்தமாக ஒரு அறிமுகம்? அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் வந்து ஃபேக்கல்ட்டி ஆஃப் டெக்னாலஜி யூனிவர்சிட்டி ஜெஃப்னாலேருந்து வந்திருக்கிறோம். அதாவது நாங்கள் இந்த எக்ஸிபிஷனில் வந்து நாங்கள் எங்களோட ஒரு ப்ராடக்ட் ஒன்றை கொண்டு வந்திருக்கிறோம். அது வந்து ஒரு ரேசிங் கார் வந்து அது வந்து எங்களோட ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸால் அதாவது வந்து எங்களோட ஃபேக்கல்ட்டி ஆஃப் டெக்னாலஜி வந்து பாஸ் அவுட் பண்ண போஸ்ட் பேட்சால் வந்து இது வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. அதுக்கு மிக உறுதுணையாக இருந்தவர் வந்து ரந்திகேசர். அவர் தான் இந்த மெயின் கிரெடிட்ஸ் வந்து அவர் தான் அதை வந்து கண்டுபிடிச்சவர். இப்போ அதில் நிற்கிறார்கள் எல்லாம் ஆட்டோமொபைல் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த டீம் தான் சேர்ந்து வந்து இந்த ரேசிங் காரை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து ஆட்டோ டைனாமிக் ஒரு ஷேப்பில் செய்யறதுக்கு என்னென்னா வந்து இது வந்து இந்த பெண்ட் திருப்பேக்கெல்லாம் வேகமாக போகும் திருப்பேக்கில் வந்து அதுக்குரிய பெண்டில் வளையக்கூடிய மாதிரி தான் இந்த ஷேப் வந்து மாடிஃபை பண்ணியிருக்கு. ஓகே, இதை உருவாக்குறவங்க எவ்வளோ காலம் எடுத்தது? இது வந்து எங்களோட ரிசர்ச் பீரியட் வந்து 6 months. நாங்கள் மோர் தேன் 1 year வந்து எடுத்துது எங்களுக்கு. நான் முதலே நாங்கள் இதை டிசைன் பண்ணி பிளான் பண்ணி செய்தபடியாக எங்களுக்கு குறிப்பிட்ட அந்த ஒரு ஸ்பாட்ஸ் கியர் சிஸ்டம் வந்து ஸ்பெஷலைஸாக இதுக்கு ரேசிங் காருக்கு ஏற்ற மாதிரி கியர் சிஸ்டம் தான் இருக்குது. இப்போ நல்லா வந்து கொஞ்சம் 6 மாதம் விட கூட டைம் எங்களுக்கு எடுத்தது. ஓகே, இப்போ நீங்கள் அதை உருவாக்கிட்டீங்க. இன்றைக்கு ஒரு நிறைய மாணவர்கள் பொதுமக்கள் வந்து அதை பார்க்க உங்களுக்கு என்ன மாதிரியான ரிவ்யூஸ் வந்து கிடைச்சிது? டைம் இது ஒரு வித்தியாசமான இந்த சொல்ல ஸ்ரீலங்காவிலேயே இப்படியான ஒரு ரேசிங் காரை வந்து இதெல்லாம் பார்த்துருக்க மாட்டாங்க. ஒரு யூனிவர்சிட்டி வந்து இதை வந்து இன்வைட் பண்ணுறேன்டா ஒரு புதிய விடயம் வந்து எல்லாருமே வந்து பாராட்டினாங்க. அதில் முதல்ல இருந்த பிரசிடென்ட் கூட வந்து எங்களை பாராட்டினார். ஓகே, நன்றி. உங்களோட புத்தகங்களுக்கும் உங்களோட பணிகளை தொடரோட நிறைய புத்தகங்கள் வரும். நன்றி, தேங்க்யூ. வணக்கம். உங்கள் சம்பந்தமாக ஒரு அறிமுகம்? நான் வந்து ஜனாதன் பிரமிழன். நான் வந்து பிரதனியா பல்கலைக்கழகத்தில் இன்ஜினியர் ஃபேக்கல்ட்டியில் படிக்கிறேன். நான் வந்து சிறகுகள் அமையத்தின் வானியல் பிரிவில் வந்து பொறுப்பாக இருக்கிறேன். சிறகுகள் அமையம்ன்றது நான் கேள்விப்பட்டிருக்கேன். சுஜியனுடைய நம்பரும் கூட தான் நிறைய பணிகள் வந்து பல வருடங்களாக செஞ்சு கொண்டிருக்கணும். அது என்ன சிறகுகள் வானியல் கழகம் புதுசாக இருக்குது? அது என்ன பர்பஸ் அதுண்ட? ஓகே, சிறகுகள் வானியல் கழகம் இப்போ புதுசாக தான் தொடங்கினாங்க. இப்போ மற்ற விஷயங்களில் எல்லா கூட ஆக்கள் வாலண்டியராக வந்து நிறைய விஷயங்கள் செய்கிறாங்க. வானியல் சம்மந்தமான விஷயம் எங்களோட சமூகத்தின் மத்தியில் குறைவாக தான் இருக்குது. அது பரவலாகவே குறைவாக தான் இருக்குது. சரி, அப்போ அதை வந்து நாங்கள் எங்களோட சமூகத்துக்கு கொண்டுறோணும். அது சம்மந்தமான புதிய புதிய விஷயங்களை கொண்டுறோணுமன்றதுக்காண்டி நாங்கள் இப்போ ஓரளவுக்கு படித்த யூனிவர்சிட்டியில் இருக்கிறார்கள் அப்படி அந்த வாலண்டியர்ஸ் ஆக்களை சேர்த்து அவைய கருத்துக்களை சேர்த்து ஒரு ஃபார்மாக கிரியேட் பண்ணி வச்சுக்கோம். அதான் இந்த கழகம் உண்டு. இந்த வானியல் கழகத்துக்கூடாக எதிர்காலத்தில் இப்போ இந்த இவெண்ட் வந்து இந்த ஸ்டோல் என்னத்துக்கு வச்சுக்க மாட்டோம். ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் மாதிரி இந்த கிளப்பை பற்றி அது கூட என்ன விஷயம் செய்கிறோம் இப்போதைக்கும் தெரிவிக்கிறதுக்காண்டி தான் இந்த ஸ்டோல். இனி எதிர்காலத்தில் நிறைய விஷயங்கள் வானியல் சம்மந்தமாக காம்படிஷன் வைக்கிறதா இருக்கட்டும், வானியல் பாசறை வைக்கிறது, அப்படி புதிய புதிய விஷயங்கள். இப்போ அவங்களும் வானியல் நாலேஜையும் கொண்டு போகணும். இப்போ ஐடி நாலேஜும் ஒரு சைடால் வளர்ந்துட்டு போகுது. ஸ்பேஸ் சம்மந்தமான விஷயத்தையுமே வளர்க்க வேணுமன்றதுக்காண்டி இந்த விஷயத்தை தொடங்கினாங்க. நான் இந்த உங்களோட அமையத்தை வந்து ஆரம்பித்த காலத்திலேருந்தே பார்த்து கொண்டு இருக்கேன். ஆனால் ஒவ்வொரு முறையும் வந்து நீங்கள் புதிதாக கல்வி சார்ந்த நடவடிக்கைகளில் ஈடுபடுறதுக்கு வாழ்த்துக்கள். உங்களுக்கும் கூட அணிக்கும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து உங்களோட சேவை வந்து தொடரட்டும். வணக்கம். உங்கள் சம்பந்தமாயும் உங்களோட ஆர்கனைசேஷன் சம்பந்தமாக ஒரு அறிமுகம்? எஸ், வணக்கம். எங்களோட ஆர்கனைசேஷன் வந்து ஃப்ளாக் ஃபோரம். ஃப்ளாக் ஃபோரம் என்ன செய்யுதுன்னு சொன்னால் இது முற்றுமுழுதாக இளைஞர்களால் வழி நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற
ஒரு நன்கொடையாளர்களாக எங்களோட நன்கொடை வழங்கப்பட்டு இயங்கிக் கொண்டிருக்கிற ஒரு நிறுவனம். இந்த நிறுவனம் வந்து 3 விதமான விஷயங்களை நாங்கள் கருத்தில் கொள்கிறோம். ஒன்று கேரக்டர் டெவலப்மெண்ட், மற்றது இங்கிலீஷ் ப்ரொஃபிஷன்சி, மற்றது பர்சனாலிட்டி என்ஹான்ஸ்மெண்ட். இந்த 3 விஷயமும் தான் நாங்கள் எங்களோட ஆர்கனைசேஷனில் சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறோம். இது வந்து யாருக்கு பொருத்தமாக இருக்குமென்று சொன்னால் இளம் முயற்சியாளர்கள், அதாவது ஓ லெவல் ஏ லெவல் படிச்சுட்டு இப்போ வேலைக்காக தேடிக்கொண்டிருக்கிறார்களாக இருந்தாலும் சரி, இல்லாட்டி புதுசாக ஒரு தொழில் முயற்சி ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் சரி, அவங்களுக்கான எப்படி ஒரு இன்டர்வியூ ஒன்று அட்டென்ட் பண்ண வேணுமென்று இருக்கிறதும் சரி, இல்லாட்டி அவங்களோட என்ன மாதிரி அவங்களோட இங்கிலீஷ் ஸ்பீக்கிங்கை மேம்படுத்துறது சம்மந்தமானதாகவும் சரி, அப்படியான விஷயங்களை தான் நாங்கள் இங்கே படிப்பிச்சு கொண்டு இருக்கிறோம். ஓகே, நன்றி. உங்களோட சேவைக்கு உங்களோட சேவை கண்டிப்பாக தொடரணும். நன்றி. வணக்கம். உங்கள் சம்பந்தமாயும் உங்களோட குழு சம்பந்தமாக ஒரு சிறிய அறிமுகம். என்னுடைய பேர் ஸ்ரீ ஸ்கந்தராஜா. நான் நீர்வளத்துறையும் விவசாயத்துறையும் இணைகின்ற ஒரு புள்ளியிலே நிலம் பாதுகாத்தல், ஆரோக்கியமான வாழ்க்கைக்கான முயற்சிகள் பலவற்றில் ஈடுபட்டுள்ளவன். நான் ஸ்வீடன் நாட்டில் இளைப்பாறிய பின்னர் கூடுதலான நேரத்தை இங்கே உள்ள முயற்சிகளில் மினக்கிறேன். இந்த ப்ராஜெக்ட் வந்து வடமாகாணத்தினுடைய நன்னீர் குடிநீர் வளத்தை நீண்டகால பார்வையோடு பாதுகாப்பதற்கான ஒரு மக்களை ஒருங்கிணைக்கின்ற முயற்சி. இது ஒரு ஆய்வு திட்டம் என்ற பெயரிலே யாழ் பல்கலைக்கழகத்தில் அமைந்திருக்கிறது. அதனுடைய செயல்பாடு பெருமளவில் வடமாகாணத்தின் பல்வேறு பிரதேசங்களில் ஆழமான நீர் வளம், நீரியல் பார்வை கொண்ட அளவீடுகளும், அதே நேரத்தில் மக்களை ஒன்று திரட்டி ஒரு வட்டத்தில் அமர்ந்து பல விஷயங்களையும் அமர பேசுகிறதுக்கு உரிய வசதிகளை ஏற்படுத்தி நல்ல அறிவை பெருக்கிறோம். நன்றி ப்ரொஃபஸர், உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு தகவலை தந்தது. வணக்கம். யாழ் ஐடி கப்பலால் நடத்தப்படுகின்ற இந்த புத்தாக்க திருவிழா இருக்குது தானே, இங்கே என்னென்ன விடயங்கள் வந்து இடம்பெற்று கொண்டிருக்கு, இடம்பெற போகுது? இந்த ஜால் ஐடிகப்பால் வந்து இந்த புத்தாக்க திருவிழா கடந்த 3 வருஷங்களாக நடைபெற்று கொண்டிருக்குது. இது உண்மையாக புத்தாக்கம், தொழில் முயற்சி மற்றும் தொழில்நுட்பம் போன்றவைக்கான ஒரு அதாவது நொதர்ன் ப்ரொவின்ஸில் இருக்கிற எல்லாத்தையும் ஒரு திருவிழா, கிட்டத்தட்ட ஒரு கொண்டாட்டம். எங்களோட நொதர்ன் ப்ரொவின்ஸை சுற்றி புத்தாக்கம், தொழில் முயற்சி மற்றும் தொழில்நுட்பம் என்றவற்றை கொண்டாடுற ஒரு இடமாக தான் இந்த புத்தாக்க திருவிழா இருக்குது. அது இந்த வருஷம் 2025க்கான YGC புத்தாக்க திருவிழா வந்து 29-30 தேதிகளில் வந்து இங்கே திருவள்ளுவர் பண்பாட்டு மையத்தில் நடந்து கொண்டிருக்குது. 31 தேதி வந்து ஸ்பெஷலி தொழில் முயற்சியாளர்களுக்கு ஆண்டர்பிரினர்ஸுக்கு வந்து YGC பிச்சிங் காம்படிஷன் என்ற போட்டியின் ஃபைனல் பிச்சிங்கோட நடைபெற இருக்கிறது. நானும் 3 வருடங்களில் இந்த உங்களோட புத்தாக்க திருவிழாவுக்கு வந்துக்கிறேன். அது வந்து ஒவ்வொரு வருடம் வந்து மேலும் சிறப்பாக நடைபெறது காரணம் என்ன? சக்ஸஸ் மேலே சக்ஸஸாக போய்கொண்டிருக்கு. சக்ஸஸ் மேலே சக்ஸஸாக போகிறதுக்கான ஒரு காரணம், வளர்ந்து வர்ற இந்த 21ஆம் நூற்றாண்டில் வந்து 3 விஷயம், இந்த தொழில்நுட்பம், புத்தாக்கம், இனோவேஷன் என்ற ஒரு விஷயம், அதாவது தொழில் முயற்சி, ஆண்டர்பிரினியர்ஷிப் எக்கோசிஸ்டம்ன்றது மிக முக்கியமான ஒரு தேவையாக இருக்குது எங்களை நாங்கள் வளர்த்து கொள்றதுக்கு. அதால் எல்லாம் மற்றது இந்த ஜால் ஐடி ஹப்ன்றது ஒரு தன்னார்வலர் நிறுவனம். ஸோ எல்லாரும் வாலண்டியர்ஸாக வந்து தங்களுடைய டைமையும் நாலேஜையும் மற்றவங்களோட ஷேர் பண்ணணும், எங்களோட சமூகத்துக்காண்டி ஷேர் பண்ணணும் என்று எல்லாரும் ஒன்று சேரேக்க இது மேலும் மேலும் வளர்ச்சி அடைந்து கொண்டே போய்கொண்டிருக்குது. நன்றி உங்களோட பணிக்கும் சேவைக்கும் தகவலுக்கும். நன்றி. வணக்கம். உங்கள் சம்பந்தமாக சரி அறிமுகம். என்னுடைய பெயர் வந்து சிந்துஜன். நான் வந்து சிலேட் நொதோஞ்சியில் வந்து ஒரு விரிவுரையாளராக இருக்கிறேன். இந்த போட்டி யார் எந்த தர மாணவர்களுக்கு வந்து நடைபெறும், யார் இந்த போட்டியில் பங்கு பெறலாம், இப்படியான விதிமுறைகள் இருக்குது? என்னென்னா வந்து இந்த ஸ்பேஸ் ஃபெஸ்ட் போட்டியானது வந்து நாங்கள் இதை ஸ்பேஸ் ஃபெஸ்ட் போஸ்டர் ப்ரெசன்டேஷன் சொல்கிறோம். அப்போ என்னென்னா நாங்கள் மாணவர்கள் வந்து குறிப்பாக வந்து வட மாகாணத்தில் இருக்கிற பாடசாலைகள் இருக்கிற மாணவர்கள் ஆண்டு 10 தொடக்கம் ஆண்டு 13 வரைக்கும் இருக்கிற மாணவர்கள் குழுவாக வந்து இந்த போட்டியில் பங்கு பெறலாம். இப்போ குழுவண்டேக்க வந்து தனி ஒரு ஆளும் பங்கு பெறலாம், ஆக கூடினது 3 பேரும் பங்கு பெறலாம். அதில் வந்து அவையோட ஒரு டீச்சர் இன்சார்ஜ் இருக்கணும். அப்போ என்ன நாங்கள் அவைகிட்ட எதிர்பார்க்குறோம்டா,
அவர்கள் வந்து விண்வெளி சம்பந்தமாக ஏதாவது ஒரு தலைப்பை எடுத்து அவை ஒரு போஸ்டர் செய்யணும். அப்போ போஸ்டர்ண்டேக்க வந்து அது வந்து போஸ்டர்ன்ற சைஸ் வந்து என்னென்னா A0 இருக்கும். அதாவது கிட்டத்தட்ட 118 சென்டிமீட்டர் தர 80 சென்டிமீட்டர். அதில் வந்து அவை ஒரு போஸ்டர் செய்யணும். அந்த போஸ்டரை எப்படியும் செய்யலாம். இப்போ அவை வந்து கம்ப்யூட்டரில் டிசைன் பண்ணி பிரிண்ட் பண்ணி கொண்டுடலாம், அல்லது வந்து சித்திரங்களாக கீறலாம், அல்லது சிலதில் வெட்டி ஒட்டலாம். அப்படியே வந்து ஒரு போஸ்டர் செய்யணும். எப்படி மார்க் பண்ணுவாங்க எங்கட இந்த பர்டிகுலர் போட்டியை வந்துண்டா ஒரு குறிப்பிட்ட அளவு மார்க்ஸ் வந்து போஸ்டர் குவாலிட்டிக்கு வரும். அதாவது போஸ்டர் உள்ளடக்கம் சுவரொட்டியில் என்னென்ன உள்ளடக்கிக்கணும், அது இந்த கிரியேட்டிவிட்டிக்கு. மிச்ச பகுதி மார்க்ஸ் வந்து எதுக்கு வருமெண்டா அவை இந்த ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸ். அப்போ ப்ரெசன்டேஷன் டேக்கில் வந்து அந்த போஸ்டராக இருக்கட்டும், அதை ப்ரெசென்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அவை வந்து எந்த மொழியிலையும் செய்யலாம். இப்போ தமிழ், ஆங்கிலம், சிங்களம் அப்படி எந்த மொழியிலையும் செய்யலாம். அப்போ நாங்கள் வந்து அப்படி தான் மார்க் பண்ணுவோம். மற்றது இதில் வந்து அவை வெற்றியுற்ற பாடசாலை மாணவர்களுக்கு வந்து என்னென்னா அவை வந்து செப்டம்பர் 12 இந்த இதில் வந்து பங்கு பெற்றோணும். அதுக்கு முதல் அவை செப்டம்பர் 7 முதல் என்ன செய்யணுமெண்டா அவை வந்து அதில் பதியணும். அப்போ அதில் வெற்றியுற்ற ஆகளுக்கு முதலாம் இடம் பெறுற அந்த குழுவுக்கு வந்து 75,000, இரண்டாம் இடம் பெறுகின்ற குழுவுக்கு 50,000, மூன்றாம் இடம் படுகின்ற குழுவுக்கு 25,000. அதை விட இதில் பங்கு பெற்ற எல்லா மாணவர்களுக்கும், இந்த போட்டியில் பங்கு பெற்ற எல்லா மாணவர்களுக்கும் அந்த என்னென்னு சொல்கிறது பங்கேற்கும் சான்றிதழ்களும் வழங்கி வைக்கப்படும். ஸோ அதுதான் வந்து இந்த ஸ்பேஸ் ஃபெஸ்ட் போஸ்டர் காம்படிஷன் போட்டியை பற்றிய ஒரு சிறிய சமரியாக இருக்குது. நன்றி உங்கள் தகவலுக்கு. வணக்கம். உங்கள் சம்பந்தமாக சரி அறிமுகம்? என் பேர் தரியன். என் பேர் சுயானன். என் பேர் குஜலகவி. எந்த பாடசாலை நீங்கள்? நாங்கள் கிளிநொச்சி மகாவித்தியாலயம். கிளிநொச்சி மகாவித்தியாலயம். ஓகே, நீங்கள் என்ன புத்தகம் செஞ்சுக்கிறீங்க? நாங்கள் வந்து விவசாயிகளோட விவசாயத்தை காத்து விவசாயிகளுக்கு ஏற்படுற நட்டத்தில் ஒரு விதமான நட்டத்தில் தடுத்து அதை லாபம் அதில் நட்டத்தை விட லாபத்தை பெறதுக்கான ஒரு வழியை செஞ்சுருக்கோம். எப்படி செஞ்சுக்கிறீங்க? இது வந்து என்னென்னா நாங்கள் 3 பேரும் சேர்ந்து செஞ்ச ப்ராஜெக்ட். இது வந்து என்னென்னா இதோட பேர் நாங்கள் வச்சது என்னென்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஃபார்மிங். நிறைய விவசாயிகள் வந்து இருக்கிற என்ன பிரச்சனைண்டா அவங்க வயலில் இருக்கிற மிருகங்கள் பிராணிகள் வயலில் இருக்கிற பிராணிகள் வந்து அவங்க வயலில் பயிற்சியை நாசம் செய்யுது. அதனாலேயே சில பேர் அந்த விவசாயத்தை விட்டுட்டு வேறு தொழில்னு சொல்கிறாங்க. விவசாயம் இல்லாட்டி இங்கே ஒன்றுமே செய்யலாது. நாங்கள் சாப்பாடு கூட இப்போ இந்த வேறு நாட்டை கடன் வாங்க வேண்டி வரும். ஆனால் இப்போ விவசாயிகள் வந்து இந்த பிரச்சனை ஒன்றுக்காக தடுக்கிறோம். என்னென்னா இது வந்து அல்ட்ராசோனிக் சென்சரையும் சர்வா மோட்டரையும் ஆர்டினோ போட்டையும் வச்சு செஞ்சுருக்கோம். இது என்னென்னா ஃபுல்லாக 180 டிகிரிக்கு இருக்கிற மொத்தத்தையும் கவர் பண்ணி கொண்டிருக்கும். அப்போ ஏதாவது விலங்குகள் ஏதாவது வந்ததுண்டா அது டிடெக்ட் ஆனால் அல்ட்ராசோனிக் சென்சரில் டிடெக்ட் ஆனால் தானே ஆர்டினோ மூலமாக விரலி ஒலிம்பி பஸ்ஸர் சத்தத்தோடு வேலை செய்யும். அதனால் நாங்கள் இதை செஞ்சுருக்கோம். இது வந்து ஒரு பிராணிக்கு பயத்தை ஏற்படுத்தி அதை அனுப்பிடுறதோட ஒரு விவசாயியால் ஒரு நல்ல சூழலில் விவசாயம் செய்யக்கூடிய மாதிரியும் இருக்கும். அதுக்காண்டி தான் இது செஞ்சுருக்கோம். இந்த ப்ராஜெக்ட் எங்களுக்கு எப்படி ஐடியா வந்ததுண்டா, இப்போ எங்களுக்கு தெரிஞ்ச மாமா ஒரு ஆள் மாங்குளத்தில் இப்போ இதே மாதிரி தான் ஒரு தோட்டம் ஒன்று வச்சுருந்தவர். அவர் ஒரு நாள் இப்படி அவருடைய தோட்டத்துக்கு போய்க்கா அவர் இந்த தோட்டத்தில் பன்றிகள் வந்து சேதப்படுத்தி கொண்டிருந்தது. இப்போ அவர் அதை கரைக்கிறதுக்கு போய்க்க பன்றி அவருக்கு குறுக்கால பாஞ்சு அவர் இந்த காலில் பெரிய சேதம் ஏற்பட்டிருக்கு. அதால் அவர் இப்போ விவசாயத்தை கைவிட்டுட்டார். அவரால் இப்போ ஒன்றும் நடக்கிற கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இப்படி நாங்கள் இந்த போட்டின்னு சொன்னோன்னே நாங்கள் இதை யோசித்து கொண்டிருந்தோம். இப்போ எங்களுக்கு அதே ஒரு ஐடியாவாக இதை இப்படி தடுக்கிற முகமாக நாங்கள் செஞ்சால் அப்படி இருக்கும் யோசித்து நாங்கள் இந்த ஐடியா கொண்டு வந்தோம். உண்மையிலே வந்து உங்களோட வயசுக்கும் நீங்கள் யோசிக்கிற விடயங்களும் வந்து ஒரு அளப்பரிய விஷயம் தான். இப்படி நீங்கள் வளர்ந்தீங்கன்னா நாளைய சமயத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு பங்களிப்பு நீங்கள் செலுத்துவீங்களா? அப்படி தான் நீங்கள் வளரணும். உங்களோட எண்ணங்களும் உங்களோட செயலும் வந்து மிகவும் அழுத்தமாக திருத்தமாக இருக்குது. அதை நீங்கள் எப்போயும் கடைப்பிடிக்கணும். உங்களோட புத்தாக்கத்துக்கும் எனது வாழ்த்துக்கள், உங்களோட எண்ணங்கள் நோக்குகளுக்கும் எனக்கு வாழ்த்துக்கள். நன்றி. நீங்கள் என்ன புத்தகம் கண்டுபிடிச்சிக்கிறீங்க? நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெப்சைட் செஞ்சுருக்கோம். வெப்சைட்டில் பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளட் மேனேஜ்மெண்ட் வெப்சைட். என்ன காரணத்துக்காக அந்த வெப்சைட்டை வந்து கண்டுபிடிச்சிருந்தீங்க? நீங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு உருவாக்கினாங்கண்டா, இப்போ ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் நடக்குதுண்டா அவையில் ஒரு ஹாஸ்பிட்டல்ஸில் தான் அட்மிட் பண்ணுவினோம். அந்த ஹாஸ்பிட்டலில் பிளட் ஸ்டாக்ஸ் வந்து குறைவாக இருக்கையில் அவைகளுக்கு அந்த குரூப்புக்குரிய அந்த பிளட்டை தேடி கண்டுபிடிக்கிறது அவைகளுக்கு கஷ்டமாக இருக்குது. அப்போ அதை கொஞ்சம் இலகுபடுத்துகிற இதில் தான் இதை நாங்கள் செஞ்சுருக்கிறோம். இதை உருவாக்கணுன்ற எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்தது?
இது எங்களோட ஏரியாவில் கொஞ்சம் ஆக்சிடென்ட்ஸ் கூட நடக்கிறது. ஹாஸ்பிட்டல் வழியெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இந்த ஆக்சிடென்ட் பட்டு அந்த பிளட் லாஸ் ஆனாக்கள் தான் வருவீங்க. அவைகளுக்கு சில ஆக்கள் இறந்தும் இருக்குங்க. அதை குறைக்கிறதுக்கு தான் நாங்கள் இது செஞ்சோம். யார் இதில் பங்களிப்பு செலுத்தினது? நாங்கள் நீங்கள் இப்போ உங்களை அறிமுகப்படுத்துங்க. உங்களோட பேர்? பரவசித், மிருஜிகன், துவாரிகன், பாடசாலை கிளிகள் நத்தி மகாவித்யாலயம். நன்றி. ஓகே தம்பி வணக்கம். ஓகே உங்கள் சம்மந்தமாக சரி அறிமுகம்? நான் சென்ட் பேட்ரிக்ஸ் காலேஜில் படிக்கிறேன். என் பேர் ஜிரோஜ். நீங்கள் என்ன புத்தகம் கண்டுபிடிச்சிக்கிறீங்க? நான் ஆல்கஹால் டிடெக்டர். அப்படின்னா என்ன படியம் அதில் இடம்பெறும்? பெரும்பாலும் விபத்துக்கள்னு பார்த்தோம்னா குடிபோதையில் வாகனம் ஓட்டுறதுனால பெரிய விபத்துக்கள் நடக்குதுல்ல, அந்த விபத்துக்களை வந்து குறைக்கிற விதமாக நான் செஞ்சுருக்கேன். இப்போ குடிச்சிட்டு வாகனத்தை ஸ்டார்ட் பண்ணலாது, ஸ்டார்ட் பண்ணி போகிறனால தான் அந்த விபத்து நடக்குது. ஸ்டார்ட்டே ஆளாட்டி அந்த விபத்து நடக்காது. இல்லை இது சமுதாயத்துக்கு உங்களோட நாட்டுக்கு முக்கியமான தேவையானவருடைய இருந்தால் அதை எப்படி நீங்கள் சாத்தியப்படுத்துவீங்க? அதாவது இதில் வந்து MQ3 சென்சார் பயன்படுத்தியிருக்கேன். இது வந்து கேண்டிலில் வச்சுருக்காது. இது வந்து நம்ம டிரைவர் சீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறனால டிரைவரோட சுவாசம் வந்து படும். இப்போ சுவாசத்தில் வந்து குடிச்சிருந்தால் ஆல்கஹால் இருக்கும், குடிக்கலாட்டி ஆல்கஹால் இருக்காது. இப்போ அதை வச்சு இதை வேறு பிரித்து அறிந்து இதில் ஆல்கஹால் இருந்ததாண்டா அவர் குடிச்சிருக்கார் அப்படின்னு சொல்லி ரிலேக்கு ஒரு சிக்னல் அனுப்பி மோட்டர் வந்து கட் ஆஃப் பண்ணுற மாதிரி செஞ்சுருக்கேன். இதை நீங்கள் உருவாக்கணுன்ற எண்ணம் ஏன் வந்தது? இந்த நியூஸ் பேப்பரில் பார்க்கும்போது பெரும்பாலும் விபத்துக்களில் குடிபோதையில் விபத்து வந்து பெரும்பாலும் அடிபட்டிருந்தது. அதனால தான். ஓகே இதை உருவாக்குறவங்க எவ்வளோ நாள் சென்றது? இது எனக்கு 1 மந்த் எடுத்தது. 1 மந்த். 1 மந்தில் தான் கண்டுபிடிச்சிட்டீங்க? இதில் நான் பெரும்பாலும் ChatGPTயில் ஹெல்ப் கேட்டு நான் ரொம்ப நாள் எடுத்தது 1 மந்த். உங்களை வந்து நிறைய பாடசாலை மாணவர்கள் நிறைய மக்கள் வந்து சந்திச்சிருந்தேன். எப்படி இருந்தேன் உங்களோட கதை கேட்க? ஹாப்பியாக இருந்தேன். உங்களை பாராட்டிச்சுனமா? இது பாராட்ட வேண்டிய ஒரு செயற்பாடு தொடரட்டும் உங்களோட பயணங்கள். வணக்கம். உங்கள் சம்பந்தமாக சரி அறிமுகம்? என் பெயர் தனோமிகா. என் ஸ்கூலின் பெயர் கிளி விவேகானந்தா வித்தியாலயம். அது நான் 6ஆம் வகுப்பு கல்வி கற்கின்றேன். என் பேர் வந்து மதுஸ்ரீ. என் பள்ளிக்கூடம் வந்து கிளி விவேகானந்தா வித்தியாலயம். நான் வந்து தரம் 6ல் கல்வி கற்கிறேன். நீங்கள் என்ன புத்தகம் கண்டுபிடிச்சிக்கிறீங்க? ஆட்டோமேட்டிக் சிஸ்டம். அப்படின்னா என்ன தெரியலையே, நீங்கள் சொல்லுங்கள். அப்படின்னா என்ன விளக்கமா? இப்போ வந்து இது கிணத்துலேருந்து டேங்குக்கு தண்ணி போகும். தண்ணி போய் இந்த டேங்க் வந்து நிரம்பினதுண்டா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து நின்றும். பிறகு நாங்கள் அதுக்கு ஒரு தேவைக்காக எடுத்தோம்னா திரும்ப அந்த தண்ணி வந்து ஒரு அரைவாசிக்கு நாங்கள் எடுத்து பயன்படுத்திட்டோம்னா திரும்ப அது ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகி அது வந்து இது ஒரு வந்து ஆட்டோமேட்டிக் சிஸ்டமாக மீள் சுழற்சி ஆகி இது அரைவாசிக்கு வந்தோன்னே தான் நிற்கிது. இதை நாங்கள் பெருசாக வச்சா இதை நீளமாக வச்சா இது அடியில் போய் தானே அப்படியே நின்றும். அதை விட நாங்கள் இந்த சூட் நிப்பாட்டி போட தேவையில்லை. நாங்கள் இப்போ வேறு தூர இடங்களுக்கு போகிறேன்டா இப்போ தண்ணியை போட்டு விட்டு நாங்கள் போகலாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணாமல். இந்த புத்தகத்தை கண்டுபிடிக்கணும் யாரும் உங்களுக்கு எப்படி வந்தது? அது எங்களோட ஸ்கூலில் ஒவ்வொரு நாளும் நாங்கள் பாடம் படிப்பிச்சு கொண்டிருக்கும்போது மோட்டார் போடுவோம் தண்ணி இல்லைண்டு அது தானாகவே வலிஞ்சு ஓடிக்கொண்டே இருக்குது. நாங்கள் போய் சொன்னால் தான் அங்கே போய் நிப்பாட்டுவாங்க. அப்போ நாங்கள் அதை வச்சு நாங்கள் இதை வேஸ்ட் படுத்தக்கூடாதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சோம். நாங்கள் உண்மையிலே உங்களோட கண்டுபிடிப்பை பார்க்க பெருமையாக இருக்குது. உங்களோட நீங்கள் படிக்கிற ஆண்டுக்கும் உங்களோட சிந்தனைக்கும் வந்து ஒரு சம்மந்தம் இல்லை. அவ்வளோக்கு அட்வான்டேஜாக நீங்கள் யோசிக்கிறீங்களோ அவ்வளோ திருத்தமாக நீங்கள் யோசிக்கிறீங்க. இது சிந்தனை இதை நோக்கி நீங்கள் வளர்ந்த அப்புறம் இருக்கணும். உங்களோட பங்களிப்பு எப்போவுமே சமூகத்தில் இருக்கணும். தொடர்ந்து செய்யுங்க, வெற்றி பெறுங்க. மற்ற இன்னொரு கேள்வி ஒன்று இருக்குது. இப்போ உங்களை வந்து நிறைய உங்களோட சக மாணவர்கள் வந்து பார்த்துருப்பீங்க, மக்கள் வந்து பார்த்துருப்பீங்க. உங்களோட கதை கேட்க எப்படி இருந்துச்சு? எங்களுக்கு அவங்க சொல்கிறத பார்த்தா எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. இன்னும் இதை விட செய்யணும் என்ற ஆர்வம் இருந்தது. அப்படி தான் உங்களோட அவ்வளோ அளப்பரிய ஒரு வேலை ஒன்றா செஞ்சுக்கிறீங்க. இன்னும் வளர இன்னும் பெரிய பெரிய புத்தகங்களை கண்டுபிடிச்சி ஒரு சமூகத்துக்கும் எங்கள் நாட்டுக்கும் பங்களிப்பு செலுத்தணும். நன்றி. நான் தான் உங்களை நன்றி தரணும் உங்களோட தகவலை தந்ததுக்கு. நன்றி, மிக்க நன்றி. தம்பி வணக்கம். உங்கள் சம்மந்தமாக சரி அறிமுகம்? நான் வந்து கிளி பிறந்த இந்து மகா வித்தியாலயத்துலேருந்து வரேன். நான் வந்து கிரேட் 10ல் படிக்கிறேன். எனது பேர் வந்து பௌசிகன். நானும் கிளி பிறந்த இந்து மகா வித்தியாலயத்துலேருந்து வரேன். என் பேர் வந்து கோவர்த்தனன். நான் படிக்கிறது வந்து கிரேட் 10. ஓகே, நீங்கள் என்ன புத்தகம் செஞ்சுக்கிறீங்க? நான் செஞ்சுருக்க வந்து ஸ்மார்ட் கேஸ் டிடெக்டர். அதாவது இப்போ ஒரு எங்கள் வீட்டில் 7வது ஆக்களோ இல்லாட்டி வயசு போனாக்களோ இருந்தால் அவையில் வந்து கேஸ் லீக் ஆகிறதா அவள் கண்டுபிடிக்கிற கஷ்டம். அதால் வந்து இது வந்து
கேஸை சென்ஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காகவே கேஸை ஆஃப் பண்ணி அந்த கேஸை இந்த ஃபேன் மூலமாக கிச்சனை விட்டு வெளியே கொண்டு போயிடும். மற்ற வீல்சேரில் இருக்கிறார்கள் இருப்பினமில்ல அவையால் வந்து இப்போ அவைகளுக்கு குக்கிங்க்கு போய் அவைகளுக்கு வந்து கேஸ் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். வேண்டாம் கேஸ் கீழே வைக்கிறது அவைகளுக்கு ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அது இது வந்து நான் இந்த சுவிட்ச் மாடல் மூலமாக கேஸ் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அடுத்தது இப்போ ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் வந்து நடந்து கொண்டிருக்கு கிச்சனுக்குள்ளே. ஒரு மேலே அடுப்பு குக்கர் வந்து ஃபயர் ஆகிட்டு இப்போ கீழே வந்து நாங்கள் கேஸை ஆஃப் பண்ணணும். ஆஃப் பண்ணால் தான் அந்த ஃபயர் நிற்குமாண்டா. நாங்கள் கிட்ட போய் ஆஃப் பண்ணுறதுலாம் கஷ்டம். வேண்டாம் எங்களுக்கு ஃபயர் அட்டாக் நடந்துடும். இதால் இந்த ரிமோட் மூலமாக நாங்கள் எட்டே ஃபயரை ஆஃப் பண்ணிக்கொள்ளலாம். பட் இந்த ரிமோட்டில் வந்து நான் ஒன் பண்ணுற சிஸ்டம் கொடுக்கல. ஏனெண்டா இப்போ சின்ன பிள்ளைகள் வந்து வீட்டில் இருப்பேன் அவள் வந்து டோய் எண்ணாச்சு ஒன் பண்ணி மாறிக்கிறேன் ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஓகே, நீங்கள் உருவாக்கினதுக்கு பாராட்டுகள். முதலாவது இந்த ஐடியா உங்களுக்கு எப்படி வந்தது? இந்த ஐடியா வந்து நான் இந்த காம்படிஷனுக்காண்டி முதலாவது தேடுறது நெட்டில் போய் ஒரு ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனை தான் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நான் கண்டுபிடிச்சேன். ஓகே, நன்றி. உங்களோட பணிகள் தொடரணும். வணக்கம். வணக்கம். உங்கள் சம்பந்தமான அறிமுகத்தில் பாடசாலை தேவையில்லை. அந்த பாடசாலை வந்து எனக்கு பரிச்சயமான பாடசாலை. அந்த பாடசாலையில் நான் படித்தேன். நான் பெருத்துறையில் இருக்கிற காட்லி கல்லூரி தான். ஆனால் பெருமையோட சொல்ல அந்த பாடசாலை பழைய மாணவர். இப்போ உங்கள் சம்பந்தம் சரி அறிமுகம். நான் கிருபாகரன் நாகேஷ். நான் நெல்லியடியிலேருந்து வரேன். நான் செல்வரட்ன மெல்கிடெக்சன். நான் அச்சிலேருந்து வரேன். ரைட். இப்போ நீங்கள் என்ன புத்தகம் கண்டுபிடிச்சிருக்கீங்க? நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஸ்மார்ட் ஃபார்மிங் சிஸ்டம் செஞ்சுருக்கிறோம். இது விவசாயிகளுக்கு பெரிதும் உதவும்னு நாங்கள் நம்புகிறோம். என்ன காரணத்துக்கு அதை கண்டுபிடிச்ச நீங்கள்? இல்லை, இதில் நாங்கள் பல சிஸ்டம் இப்போ தானியங்கியாக எங்களோட ஃபார்மை நாங்கள் தண்ணியங்கியாகவே விடலாம். இப்போ நாங்கள் ஒன்றும் எங்களோட ஃபார்முக்கு போய் செய்ய தேவையில்லை, ஃபோன்லேயே பார்க்கலாம். அதோட எங்களோட ஃபார்மில் நடக்கிற விஷயத்தை நாங்கள் மானிட்டர் பண்ணலாம். அது தானாகவே பிளான்ஸை பராமரிக்கிறதோட எல்லா விஷயமும் செய்கிற மாதிரியான ஒரு சிஸ்டத்தை தான் நாங்கள் செய்ய விரும்பினாங்க. இது உங்களை வந்து மக்கள் உங்களோட சக மாணவர்கள் வந்து சந்திச்ச வேணுமில்ல, அவங்களோட கதைக்கு உங்களுக்கு எப்படி பெருமையாக இருந்துச்சா? பெருமையாக இருந்துச்சு. உங்களோட பாடசாலைக்கு ஒரு பெருமையாக தேடி கொடுத்துருக்கீங்களா? ஓகே. இதை நீங்கள் உருவாக்குறதுக்கு யார் உங்களுக்கு முக்கிய காரணமாக இருந்து வேணும்? இதுக்கு என் மாமா முக்கியமாக இருந்தவர். அதோட எங்கள் வீடு நான் இந்த ஸ்கூலுக்கு போயிருக்க ஒரு தோட்டத்தை தாண்டி தான் போகிறேன். அப்போ நான் அதில் பார்த்த பிரச்சனைகளை தான் இதில் சரி செய்கிறதுக்கான சிஸ்டமாக செஞ்சுருக்கிறேன். பாராட்டுகளும் வாழ்த்துக்கள் உங்களோட புத்தாக்கத்துக்கு தொடர்ந்து நீங்கள் செய்யணும். நன்றி. உங்கள் சம்பந்தம் சிறிய அறிமுகம். என் பேர் சாதானந்த விக்னேஸ்வரன் சாரீஸ். நான் தும்பல சிவபிராசம் மகாவித்தியாலயத்தில் படிக்கிறேன். மற்றது நான் பருத்தித்துறை நகரத்தில் தாமல்லேன் புலோலி வடக்கன்ற இடத்துல இருக்கிறேன். இது வந்து ஒரு 2D CNC பிளாட்டரும் அதோட மற்றொரு FPV ட்ரோனும். FPVன்றது ஃபர்ஸ்ட் பர்சன் வியூன்றது. இது 2D CNC பிளாட்டர். இது என்னென்னா எங்களோட பள்ளிக்கூடத்தில் நிறைய PCL மற்றது கம்ப்யூட்டர்கள் எல்லாம் வேஸ்ட்டாக போட்டிருப்பினோம். அதில் இருந்தால் எனக்கு இந்த இது வந்தது. ஒரு ஸ்ரீலங்காவிலே ஒரு சிங்களத்தில் ஒரு சின்னப்படியான ஒருத்தர் செஞ்சுருந்தோம். அப்போ அதை நாங்கள் சேவம் பண்ணுறோம். டைப் பண்ணி பார்த்தோன்னா சக்ஸஸ் ஆகிட்டுது. அதோட மற்ற ஜாலிட்டி கப்பால் அந்த போட்டி நடந்தது. சக்ஸஸ் ஆகிட்டு நாங்கள் இந்த போட்டிக்கு தான் கொண்டு போகக்கூடாதுன்ட்டு கொண்டு போனேன் நான். அப்போ இதில் எனக்கு வலயத்துலேயும் மாதத்துலேயும் ஃபஸ்ட் ப்ளேஸ் கிடச்சிது. அதோட எனக்கு இந்த FPV ட்ரோனுன்றது காட்டு தீயல் எல்லாம் காட்டு இந்த வீட்டில் சிலிண்டர் வடிக்கிற எல்லாம் பறவை கொண்டு வருது. அதை நாங்கள் உடனடியாக கொண்டே தீயணைப்பு நிலையத்துக்கு உடனடியாக கொண்டே சொல்லலை. அதுக்காண்டி ஒரு FPV ட்ரோன்ன்ற ஃபர்ஸ்ட் பர்சன் வியூன்றது. இது முன்னுக்கு ஒரு கேமரா, இல்லாட்டி ஒரு கேமரா, ஒரு VTX, மற்றது ப்ராசஸிங் யூனிட், மற்றது டிரான்ஸ்மீட்டர். இதுகள் என்னென்னு கண்ட்ரோல் பண்ணுறேன்டா ஃபுல்லாக எங்கட இப்போ DJ ட்ரோன் மாதிரி நாங்களும் தனித்தனியாக கண்ட்ரோல் பண்ணலாம். அது அந்த ட்ரோன் செய்கிற வேலையை நாங்கள் செய்யலாம். இதனால் என்னென்னா ஃபுல்லாக FPVன்றது ஃபுல்லாக நாங்களாக தான் கண்ட்ரோல் பண்ணுறது. அடுத்தது இது என்னத்துக்குண்டா இப்போ எங்களோட பக்கத்து வீட்டை ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்தது. அதனால் இப்போ உடனே எல்லாம் வரையில எங்களோட தீயணைப்பு நிலையம் உடனே வேலையில் ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் கழிச்சால் வந்த வேலை. அது இல்லாமல் நாங்கள் உடனே தகவல் போகணுமெண்டா ஒரு இப்போ
ஊரில் இருக்காக உடனே தகவல் போகமுண்டா அது ஒரு எஃபிவி ட்ரோன் மாதிரி கண்டுபிடிச்ச மாட்டா அது என்ன நிலவரத்தில் இருக்குது எத்தனை கிலோமீட்டருக்கு நாங்கள் தள்ளி இருக்கிறோம்ட்டு இது பார்க்கலாம் சரியோ. அடுத்தது இதுக்கு நான் மெயினாக சூஸ் பண்ணியிருக்கிறது ஆர்டினோ யூனோ ஆர்டினோ நேனோ. இது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஆர்டினோ யூனோவில் ஃப்ளைட் கண்ட்ரோலர் கோடிங்கும் மற்றது மோஷன் கண்ட்ரோலிங் கோடிங்கும் அப்லோட் பண்ணி வச்சுக்கிறேன். இது ரிசீவர்ன்றது இந்த ரிமோட்டில் இருக்கிற வர சிக்னலை இது இப்போ நாங்கள் இதில் ஒரு முன்னுக்கு போகணுன்ட்டு சிக்னலை கொடுத்தா அது இதில் ஒரு ரிசீவர் இல்லாட்டி முன்னுக்கு போகாதானே அதை முன்னுக்கு போக வைக்கிறதுக்கு ஒரு ரிசீவர் இப்போ இந்த அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நாங்களாக கண்ட்ரோல் தனியாக இப்போ பறவைன்னு சொல்லதானே இப்போ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு RF டிரான்ஸ்மிட்டர். அது மற்றது இதை நாங்கள் ஒரு ஆடுகாப்டர் நாங்கள் ஒரு அந்த அந்த கேட் மட்டும் போட்டு இது நான் பெறணுமெண்டா ஒரு ப்ரோக்ராம் பண்ணலாம். இந்த கேடி ப்ரோக்ராம்ன்ற ஒரு இது இருக்குது. அது மூலமாக இதை ப்ரோக்ராம் பண்ணால் இப்போ நாங்கள் ஒரு கமெண்ட் கொடுக்குறோம்னா அதை செஞ்சுட்டு அது இந்த ரிசீவர் இல்லாட்டி இந்த டிரான்ஸ்மிட்டர் இருக்கிற இடத்துக்கு அப்படியே வந்து நிற்கும். நன்றி. உங்களோட தகவலுக்கும் உங்களோட புத்தாக்கத்துக்கும் பாராட்டுக்கள். நன்றி. இந்த நிகழ்ச்சி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இன்னும் ஒரு புதுமையான புத்தாக்கமான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் வழிபோக்கன் ஜெயமன். நன்றி, வணக்கம்.